أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. الله. الحمد لله رب العالمين الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய பேர் அருளால் ஹிஜ்ரி 1446 ஷவ்வாலுடைய முதல் தினத்தில் நோன்பு பெருநாள் தொழுகையை தொழுதவர்களாக திடலில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இரவு தொழுகைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய சதக்காக்கள் ஐத்திகாஃப்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பெருநாளுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிரார்த்தித்து உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம்களிடத்தில் எதிர்பார்க்கிற அடிப்படையான செய்திகளில் ஒன்று
அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடும்படியாக நமக்கு கட்டளையிடுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தில் இறை நம்பிக்கையாளர்களை முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல் குர்ஆன் நமக்கு ஒரு கோரிக்கையை விடுக்கிறது. சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி என்று சொல்லி காட்டுகிறார். இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை பயப்படுகிற போது அதற்கே உரிய முறையில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களிடமிருந்து பாசாங்கான நடவடிக்கைகளை ஒருபோதும் எதிர்பார்ப்பது கிடையாது. ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களிடத்தில் எதிர்பார்ப்பது அவர்கள் இஸ்லாத்திற்கு உண்மையானவர்களாக இருக்க வேண்டும், படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு உண்மையானவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் தங்களுடைய மார்க்கத்திற்கு உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நமக்கு நினைவுபடுத்துகிறது. யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்து பெயரளவில் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அல்லது வெளிப்புற நடவடிக்கைகளில் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அவர்கள் முனாஃபிக்குகளுக்கு ஒப்பானவர்கள் என்று இஸ்லாமிய வரலாறு நமக்கு கற்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதாக இருந்தால், அதனை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால், முழுமையாக இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒன்றுதான் நம்முடைய இலக்கு என நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிறைய முனாஃபிக்குகள் இருந்தார்கள். முனாஃபிக்குகளில் பெரிய முனாஃபிக், மதீனத்து பெருவீதிகளில் முனாஃபிக்குடைய தந்தை என்று அழைக்கப்பட்டவன் அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் என்று இஸ்லாமிய வரலாறு நமக்கு சொல்கிறது. அப்துல்லா இப்னு உபை பின் சலூலை பற்றி இஸ்லாமிய வரலாறுகளை நாம் தேடி பார்க்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னதாக மதீனத்து கவுமுகளுக்கு தலைவனாவதற்காக அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் தயாராகி கொண்டிருந்த காலம். அப்படி இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை மதீனாவை பிரகாசிக்க செய்திருந்தது. அப்துல்லா இப்னு உபை பின் சலூலுடைய எண்ணம் பொய்த்து போயிருந்த சூழலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உபை பின் சலூலுக்கு கடுமையான பொறாமை இருந்ததாக இஸ்லாமிய வரலாறு சொல்கிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலகீனப்படுத்துகிற முயற்சிகளில் அந்த முனாஃபிக்குகள் ஈடுபட்டார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை பாதிக்கிற நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவுமுகளுக்கு மத்தியில் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள். ஆனால் வெளிப்படையாக அவர்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் என்றால், தங்களை சராசரி முஸ்லிம்களை விட உயர்வானவர்களாக காட்டிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா உரையாற்றுவதற்காக மஸ்ஜித் நபவியுடைய மிம்பரின் மீது ஏறி அமர்வார்களாம். பெரும் பெரும் சஹாபாக்கள், நபித்தோழர்கள் எல்லாம் அமைதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையை கேட்பதற்காக தயாராகி கொண்டிருப்பார்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்ல போகிறார், என்ன சட்டங்களை நமக்கு தரப்போகிறார், இஸ்லாம் நமக்கு என்ன வழங்கப் போகிறது என காத்து கொண்டிருக்கும் போது முனாஃபிக்காக இருந்த அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் எழுந்திருப்பானாம். எழுந்து மக்கள் மன்றத்தில் எல்லோருக்கும் தெரியும்படியாக வந்து நின்று, இங்கே வந்து மிம்பரில் அமர்ந்திருக்கிற நபி யார் தெரியுமா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிற அருள் என்று சொல்லுவானாம். சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிற போது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையில் இருக்கிற போது, உமர் அவர்கள், உஸ்மான் அவர்கள் இருக்கிற போது, பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் நபியின் வார்த்தைக்காக காத்திருக்கும் போது ஒரு முனாஃபிக் அந்த சபையிலே வந்து சொல்லுவானாம், இங்கே வந்திருப்பவர் யார் தெரியுமா, இவர் அல்லாஹ்வுடைய தூதர், இவர் அல்லாஹ்வுடைய தூதர், இவர் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு அருளாக வந்திருக்கிறார், இவர் பேசுவதை நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும்,
என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சபையில புகழ்ந்து பேச ஆரம்பிப்பானார். மக்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள்? உபை பின் சலூலை விட ஒரு சிறந்த முஸ்லிமை பார்க்க முடியாது என கருதுவார்கள். ஆனால் முனாஃபிக்குகள் அப்படித்தான் செயல்பட்டார்கள் என இஸ்லாமிய வரலாறு சொல்கிறது. பிற்காலத்தில் சஹாபாக்களில் சிலர் அப்துல்லா இப்னு உபை பின் சலூலுடைய மேலங்கியை இழுத்து உட்காரு அல்லது உன்னை கொய்து விடுவோம் என மிரட்டி அவனுக்கு முட்டுக்கட்டை இட்டதாக இஸ்லாமிய வரலாறு சொல்கிறது. அப்ப இஸ்லாம் நமக்கு என்ன படிப்பிச்சு தருது? இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக இஸ்லாமிய மார்க்கத்திற்குள்ள வா. அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய முஹப்பத்திற்காக இஸ்லாமிய மார்க்கத்திற்குள்ளாக வந்துவிடு. நீ சார்ந்திருக்கிற அமைப்பு, நீ சார்ந்திருக்கிற ஜமாத், நீ பின்பற்றி கொண்டிருக்கிற தலைவர்கள், அவர்களுடைய முஹப்பத், அவர்களுடைய பொருத்தம் ஆகியவற்றை நீ இரண்டாம் பட்சமாக ஆக்கிவிடு. முதலாவது உன்னுடைய இலக்கு அல்லாஹ், அவனுடைய ரசூல், அவனுடைய மார்க்கம் என்பதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பிற்குரியவர்களே, ரமலானுடைய 30 அல்லது 29 தின நோன்புகளை பிடித்து ஷவ்வாலுடைய பெருநாள் தினத்தில் ஒவ்வொரு முறையும் இப்படி அமருகிற போது நாம் எடுக்கிற தீர்மானங்கள் தான் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் தான் என்ன, இஸ்லாமியர்களாக நாம் வாழ முயற்சிப்பதற்கு எடுக்கிற மெனக்கேடுகள் என்ன, உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஏற்பத்தான் நம்முடைய நடவடிக்கைகளை நாம் அமைத்திருக்கிறோமாண்டா? இல்லை சகோதரர்களே. இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பார்க்கிற விதம் எப்படி தெரியுமா? இஸ்லாம் என்பது பேசுவதற்கான ஒரு சந்தை பொருளாக இருக்கிறது. அதில் ஆலிம்களும் விதிவிலக்கல்ல, தாயிக்களும் விதிவிலக்கல்ல, தலைவர்களும் விதிவிலக்கல்ல. இஸ்லாம் என்பது பேசுகிற சந்தை பொருள். நம்மை பொறுத்தவரையில மஸ்ஜித் ஒன்றை கட்டி எழுப்பி 365 நாள் இஸ்லாமிய சொற்பொழிவாட்ட சொன்னாலும் பயான் பேசிக்கொண்டே இருப்போம். கொஞ்சம் பேர் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். யார் அதனை பின்பற்றுகிறார்கள்? பேசுவதற்கு ஏற்ப நாம் நடந்து கொள்கிறோமா? நாம் பேசுவதற்கு ஏற்பவே நடைமுறைப்படுத்தி காட்டுகிறோமா? இஸ்லாம் என்பதற்கு கேட்பதற்கு மட்டுமான மார்க்கமா? இஸ்லாம் என்பது கேட்பதற்கான மார்க்கமா? இஸ்லாம் என்பது ஆலிம்களும் தலைவர்களும் தாயிக்களும் தங்களுடைய சொற்பொழிவை மெருகேற்றுவதற்குரிய மார்க்கமா? பின்பற்றுவதற்கு தகுதியான மார்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி அருளி இருக்கிற அந்த வடிவத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நாடி இருந்தால் ஒரே ஒரு புத்தகமாக அப்படியே கையில வழங்கி இருக்கலாம். ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனுடைய வசனத்தை எப்படி இறக்கி அருளியிருக்கான் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக வசனங்களாக இறக்குகிறான். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வசனங்கள் வருகுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த வசனங்களை ஓதி காண்பிப்பார்களாம். அவர்கள் அந்த வசனங்களை மனனமிட்டு தங்களுடைய வாழ்வில் அதனை நடைமுறைப்படுத்துவார்கள். நடைமுறைப்படுத்திவிட்டு அடுத்த வசனத்திற்கு போவார்கள் என்று இஸ்லாமிய வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது. அப்ப இஸ்லாமிய வரலாறு நமக்கு போதிப்பது என்னென்னா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக மார்க்கத்தை நாம் ஆக்குகிற போது, இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பின்பற்றுகிற போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு ஒன்றி போகுவராக நாம் மாறிப்போக வேண்டும். அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் சுன்னாவை பற்றிய தெளிவு நம்முடைய சமுதாயத்திற்கு இருப்பதை போல வேறு எங்கும் இருக்க முடியாது. மற்றெல்லா ஊர்களையும் ஒப்பிடுகிற போது கோவையில் இருக்கிற மக்கள் மஸ்ஜிதுகளோடு தொடர்புடையவர்கள், இஸ்லாமிய அமைப்புகள் ஜமாத்துகளோடு தொடர்புடையவர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி பேச சொன்னால், விவாதிக்க சொன்னால், நம்மை விட பேசுவதற்கோ விவாதிப்பதற்கோ இனி யாரும் பிறந்து விட முடியாது. அவ்வளவு இஸ்லாத்தை பேசுகிறோம். நம்மை போல இஸ்லாத்தை பற்றி விவாதிக்க சொன்னால், சட்டங்களை பற்றி பேச சொன்னால், நம்மை விட இஸ்லாத்தை பற்றி பேசுவதற்கு இனி யாரும் பிறந்து வர முடியாது. அந்த அளவிற்கு இஸ்லாத்தை பேசுகிறோம். ஆனால் நம்முடைய பேச்சு இஸ்லாம் எல்லாம் நாவினுடைய நுனி வரையில் தான் இருக்கிறதே தவிர நடைமுறையில் பெரும் தோற்று போனவர்களாக மாறி இருக்கிறோம். நம்மை பொறுத்தவரையில் ஒரு குருட்டு பக்திக்கு சொந்தக்காரர்கள். நாம் என்ன நினைக்கிறோம்? இஸ்லாமிய மார்க்கத்தை பேசி கொண்டிருப்பதனால, அதற்குரிய சபைகளை எல்லாம் நாம் அலங்கரித்து கொண்டிருப்பதனால இஸ்லாத்திற்கு பெரும் தொண்டாட்டி விட்டதாக நினைக்கிறோம். உண்மையில் அப்படி அல்ல.
நாமெல்லாம் செய்து கொண்டிருப்பது இஸ்லாத்திற்கோ இந்த சமுதாயத்திற்கோ செய்கிற பெரும் தொண்டல்ல சகோதரர்களே. இன்றைக்கு இந்த ஊரில் உருவாகி கொண்டிருக்கிற பல்வேறு மஸ்ஜிதுகள் குர்ஆன் சுன்னாவுடைய விழிப்புணர்வு நாம் உருவாக்கியதா? 1980 இறுதிகளில் தமிழ் பேசுகிற மக்களுக்காக குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான மஸ்ஜிதுகள் கோவையில் எவ்வளவு இருந்தது? இல்லவே இல்லை. 1980 இறுதிகளில் குர்ஆன் சுன்னா பேசுகிற மக்களுக்காக அல் குர்ஆனையும் ஹதீஸையும் நினைவுபடுத்துவதற்காக இது போன்ற ஒரு சபைக்காக, இது போன்ற ஒரு பள்ளிவாசலுக்காக தமிழ் பேசுகிற மக்களுக்கு இருந்த பள்ளிவாசல்கள் எத்தனை? ஒன்றும் கிடையாது. மாட்டு மொழி பேசுபவர்களுக்காக சில பள்ளிவாசல்கள் இருந்தது. அது அதனுடைய பிரச்சாரத்தை அதனோடு நிறுத்தி கொண்டிருந்தது. யார் இந்த பள்ளிவாசல்களை எல்லாம் எழுப்பினார்கள்? யார் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை வீரியப்படுத்தினார்கள்? உங்களையும் என்னையும் இணை வைத்தலிலிருந்து மீட்டு கொண்டு வந்தது யார்? பெரிய அரபு புலமை இல்லாத, பெரிய இஸ்லாமிய அறிவில்லாத, 4-5 குர்ஆன் வசனங்களை மனனமிட்ட பாமரர்களான அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுகிற நிறைய நல்லடியார்களுடைய விளைவுதான் இன்றைக்கு ஊர்களிலே பல்வேறு மஸ்ஜிதுகள். அந்த மஸ்ஜிது, அந்த ஜமாத்திற்கு ஒரு 10 பள்ளிவாசல், இந்த ஜமாத்திற்கு ஒரு 10 பள்ளிவாசல், ஜமாத்தே இல்லாதவர்களுக்கு 2 தௌஹீத் பள்ளிவாசல், மஹல்லாவிற்கு தௌஹீத் பள்ளிவாசல். நாம் நாடினால் கூட இன்றைக்கு ஒரு பள்ளிவாசலை இலகுவாக எழுப்ப முடிகிறது. மக்கள் நம்மை நாடி பணம் தருகிறார்கள் என்றா அது நம்முடைய உழைப்பா? நல்ல சொகுசா கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் அமர்ந்து நோன்பு கஞ்சி காய்ச்சி கொண்டிருக்கிறோம், சஹர் உணவு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம், இஃப்தார் உணவு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு தேவையான செய்திகளை எல்லாம் விட்டு நுனிப்புள் மேய்பவர்களாக ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த எழுச்சி, இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சீர்திருத்தம் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு சொந்தமானதல்ல. நமக்கெல்லாம் ஒரு மமதை. நாம் ஒரு பெருநாள் தொடரை கூட்டினால் 500 பேர் வருகை தருகிறார்கள். நாம் ஒரு மஸ்ஜிதை எழுப்பினால் அங்கே 1000 பேர் கூடுகிறார்கள். உடனே நமக்கு ஒரு மமதை. யார் அமைப்பை நிறுவினாலும், யார் மஸ்ஜிதுகளை நிறுவினாலும், யார் மக்கள் மன்றத்தில் அழைப்பு கொடுத்தாலும் வருவதற்கு மக்கள் இருக்கிறது. அந்த உழைப்பு யாருடையது? 1980 இறுதிகளிலே 90களிலே இஸ்லாமிய புரிதல் பெரிய அளவுக்கு இல்லாத, அரபு புலமை பெறாத, ஆனால் அல்லாஹ்வை நேசித்த, நம்முடைய ஊர்களிலே இணை வைப்பு ஒழிய வேண்டும் என்று விரும்பிய, பித்அத்துகள் ஒழிய வேண்டும் என்று விரும்பிய, மூட நம்பிக்கைகள் இல்லாமலாக வேண்டும் என்று விரும்பிய நல்லுள்ளங்களுடைய விளைச்சல் தான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய எழுச்சி. நாம் அப்படியே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களில் நம்மளை வைக்க சொன்னால் 365 நாளும் இஸ்லாமிய பயான்களை ஸ்டேட்டஸில் வைத்திருப்போம். 365 நாளும் ஆலிம்களுடைய சொற்பொழிவுகளை ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்? நேரம் செலவழிக்க தேவையில்லை, பணம் செலவழிக்க தேவையில்லை. அமர்ந்த இடத்துல இருந்து அப்படியே டிக் அடிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகிட்டு இருக்கோம்? அதுதான் நாம் செய்கிற ஆகப்பெரிய இஸ்லாமிய எழுச்சியாக பார்க்கிறோம். நான் நவீன காலத்தில் இன்றைய தலைமுறையில் இருக்கிற இஸ்லாமிய இளைஞர்களை பார்க்கிறேன். அவர்களிடத்தில் இஸ்லாமிய சுன்னாக்கள் இருக்கிறது. வெளிப்புற அடையாளங்களில் இஸ்லாத்திற்கு அவர்கள் நெருக்கமாக இருக்கிறார்கள். ஆனால் என்ன பங்காற்றி கொண்டிருக்கோம் சகோதரர்களே? எவ்வளவு நேரத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, இந்த சமுதாய நலனுக்காக செலவிட்டிருக்கிறோம். அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்தில் நமக்கே சொல்வதை போல ஒரு செய்தியை சொல்கிறார். நமக்காகவே சொல்கிறார். 49வது அத்தியாயத்தினுடைய சூரா அல் ஹுஜராத் 14வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற போது, காலத்தில் அராபு ஆமன்னா குல்லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நபியே, நாட்டுப்புறத்து அரபிகள் உன்னிடத்தில் வந்து சொல்கிறார்கள், நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள். காலத்தில் அராபு ஆமன்னா குல்லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா. ஈமான் கொண்டோம் என நாட்டுப்புறத்து அரபிகள் சொல்கிறார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, வேண்டுமானால் இவ்வாறு சொல்லிக் கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறீர்கள். அவ்வளவுதான். நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக பரிபூர்ண ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் கிடையாது. வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும்
உங்களுடைய ஆழ் மனதில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ஆழமாக பதியல, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். அப்ப ஈமான் கொள்றதுனா என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஈமான் கொள்வதுனா என்ன? அது செயல்களில் இருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அது செயல்களில் இருக்கணும். ரமலானுடைய மாதங்கள்ல ரமலானுடைய நோன்பு கஞ்சி தேவைதான், இஃப்தாருடைய ஏற்பாடுகள் தேவைதான், சஹருடைய ஏற்பாடுகள் நிச்சயம் ஏதாவது ஏழைகளுக்கு பலனளிக்கும், மறுப்பதற்கில்லை. இஸ்லாம் அன்பளிப்புகளை ஊக்குவிக்க சொல்கிறது, விருந்தழைப்புகளுக்கு பதில் சொல்ல சொல்கிறது, இறை நம்பிக்கையாள அழைச்சா போயே தீரணும், பள்ளிவாசலுக்கு வருகிற நோம்பாளிகளுக்கு உணவு கொடுப்பது சரிதான், அதற்காக நாம் மெனக்கடலாம். ஆனால் எங்கே அச்சம் ஏற்படுகிறது தெரியுமா? ஒரு ரமலானுடைய மாதம் வந்தா எல்லா நாம் அங்கம் வைக்கிற மஸ்ஜிதுகள் உட்பட நமக்கு அச்சம் ஏற்படுகிற தருணம் என்ன தெரியுமா? நம்முடைய ரமலானும் வாழ்நாளும் சஹர்லேயும் இஃப்தார்லேயும் நோன்பு கஞ்சியிலேயே கழிந்து நாசமாய் போய்விடுன்னு தோணுது. நமக்காக ஒரு முன் சென்ற சமுதாயத்தினர் நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்களை எழுப்ப பாடுபட்டார்கள். எப்போ? பண வசதி இல்லாத காலகட்டத்தில், உழைப்பதற்கு வழி இல்லாத காலகட்டத்தில், இது மாதிரி நன்கொடைகள் ஏற்படுத்தப்படாத காலகட்டத்தில், பல்வேறு நல்லுள்ளங்களுடைய வெளிப்பாடாக ஏராளமான மஸ்ஜிதுகள் உருவாகி இருந்தது. கொஞ்சம் நெஞ்ச பாடாப்பட்டிருப்பா, ஊர் விளக்கங்களை சந்தித்திருப்பார்கள், பொருளாதார இழப்புகளை சந்தித்திருப்பார்கள், வேலை வாய்ப்பு இழப்புகளை சந்தித்திருப்பார்கள், குடும்பங்களுக்கு மத்தியில மனஸ்தாபங்களை சந்தித்திருப்பார்கள். அதையெல்லாம் தாண்டி மஸ்ஜிதுகளை கட்டி எழுப்பி நம்மையெல்லாம் அங்க அமரச் செய்த போது அப்படியே ஃபுல் பிஸி. இஃப்தார் ஏற்பாடுகளிலே பிஸி, சஹர் ஏற்பாடுகளிலே பிஸி. அன்பிற்குரிய சகோதரர்களே, நோன்பு கஞ்சி காய்ச்சுகிற போது நாம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம்? நோம்பாளிகளுக்கு உணவு வழங்கணும், அது இஸ்லாமிய மார்க்கத்தில் புனிதமான கண்ணியத்திற்குரியதாக பார்க்கப்படுகிறது. ரமலான்ல கஞ்சி காய்ச்சுகிறோம், 4 நிர்வாகிகள் நின்று கொண்டிருக்கிறோம். ஏதோ ரமலானில பொதுமக்களிடமிருந்து பணம் வாங்கி பொதுமக்களுக்கே திருப்பி கஞ்சி காய்ச்சுவது ஏதோ பெரும் சமுதாய சேவையை போல எண்ணி அதில் நமக்கு ஒரு பிரைடு, ஒரு பெருமை. எங்களுடைய மஸ்ஜிதில் கஞ்சி இவ்வளவு காய்ச்சப்பட்டிருக்கிறது, நாங்கள் இவ்வாறு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய தலையாய சமுதாய சேவையாக இருக்கிறது என்று அதில் ஒரு பிரைடு. வாயில சொல்றது இல்லையே ஒழிய எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் அது ஒரு கௌரவமாக பெருமையாக பார்க்கப்படுகிறது. ஏன்? இதே ஊர்ல நூற்றுக்கணக்கான ஏழைகள் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான வறியவர்கள் இருக்கிறார்கள், வயோதிகர்கள், விதவைகள், சிறைவாசிகள் இருக்கிறார்கள். நோன்பு கஞ்சிக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வசூல் பண்றமே, அதே போல ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் வசூல் பண்ணி ஒரு 3000த்திற்கோ 4000த்திற்கோ மளிகை சாமான்களை தயார் செய்து இந்த ஊர் முழுக்க போய் விநியோகம் செய்யலாமே. ஏன் செய்ய முடியல? அதுக்கு நேரம் ஒதுக்கணும், பணம் கலெக்ட் பண்ண நடக்கணும், பொட்டணம் போடணும், வீதிகளில் ஏழைகளை கண்டறிவதற்கு ஓராண்டுக்கு முன்னாலேயே ஆவணங்களை தயார் செய்து வைக்கணும். பெருநாளுடைய நம்முடைய பர்ச்சேஸ், நோம்புடைய நம்முடைய பர்ச்சேஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நாம் அதுக்காக ஒரு 10-15 பேரோட மெனக்கிட்டு நடக்கணும். அப்ப செய்வோமா? செய்ய மாட்டோம். முஸ்லிம் இளைஞர்கள் அதில் அங்கம் வைக்கிறார்களா? அங்கம் வைக்கிறது இல்லை. அப்படியான கள நிலவரத்தில் ஏன் நாம் தோற்று போயிருக்கிறோம் தெரியுமா? முஸ்லிம்களுக்கு மத்தியில நாம் ஏன் நன்மதிப்பை பெறல தெரியுமா? ஏழைகள் ஏன் நம்முடைய பள்ளிவாசலை நோக்கி வரல தெரியுமா? வறியவர்கள் ஏன் நம்முடைய ஜமாத்துகளில் அங்கம் வைக்கல தெரியுமா? உங்களுடைய என்னுடைய சுயநல போக்கு. இஸ்லாம் இஸ்லாம் குர்ஆன் சுன்னா தௌஹீத் முஜாஹித் என்று வாய்க்கு வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர நடைமுறையில் நம்மகிட்ட அப்படி ஒரு அவுட்புட் எல்லாம் கிடையாது. இருந்திருக்குமே ஆனால் முன் சென்ற சமுதாயம் நமக்கு பள்ளிவாசலை விட்டு சென்றிருந்தது. அடுத்து நாம் என்ன செஞ்சிருப்போம்? மதரசா எழுப்பியிருப்போம், பள்ளிக்கூடம் கட்டியிருப்போம், மருத்துவமனைகள் கட்டியிருப்போம், சமுதாயத்திற்கு தேவையான நிறைய செஞ்சிருப்போம். சொல்லப்போனா, உள்ளபடியே சொல்லப்போனா நாமெல்லாம் சொகுசாக வாழ பழகிய சோம்பேறிகள். அன்பிற்குரிய சகோதரர்களே, களத்தில் போய் வேலை செய்யறதா இருந்தால் ஆளே காணாது. கஞ்சி விளம்பரத்துக்கு பார்த்தா 10 பேர் நின்றுட்டு இருப்பான். ஜும்மாவுடைய தொழுகையில வராத மக்களை சீல் செய்வதற்காக ஒரு 10-15 பேர் காத்து கொண்டிருப்பான். பெருநாளுடைய தினத்தில் ஒரு 10-20 பேர் வரிசையாக காத்து கொண்டிருப்பான். மக்கள் மன்றத்தில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பாசாங்கு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும் தெரியுமா? நம்முடைய உள்ளத்திலும் நிஃபாக் இருக்குன்னு தோணும். அந்த பாசாங்கு வேலையெல்லாம் பார்க்கிற போது, மக்கள் மன்றத்தை திருப்திப்படுத்துவதற்காக நம்முடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கிற போது உள்ளபடியே நாங்கள் அச்சப்பட்டிருக்கிறோம்.
இதெல்லாம் முனாஃபிக்களுடைய வேலையாச்சே. இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி பணியாற்றுவார்கள் தெரியுமா? இறை நம்பிக்கையாளருடைய பணி இந்த சமுதாயத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதாக இருக்கும், சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டதாக இருக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, பலஸ்தீனத்தை பற்றி நிறைய பேசுகிறோம், நிறைய ஸ்டேட்டஸுகள், வீடியோக்கள், வருத்தங்களை பதிவு செய்கிறோம். படிப்பினை எடுத்திருக்கிறோமா? பலஸ்தீனத்தினுடைய வீடியோக்களை பார்க்கிறோமே, படிப்பினை எடுத்திருக்கிறோமா? பலஸ்தீனத்து மக்களுடைய நிலைமையை பார்க்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யகூதிகளுக்கு நாசத்தை ஏற்படுத்தி முஸ்லிம்களுக்கு விரைவிலேயே பன்மடங்கான வெற்றிகளை தர வேண்டும். ரமலானுடைய மாதத்திற்கு முன்பாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தெல்லாம் ஈடுபட்டு போர் நிற்கப் போகிறது என்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது. உலக முஸ்லிம்கள் எல்லாம் பெருமூச்சு விட்டார்கள், இதோட போர் நிற்கப் போகுது, ரமலானையாவது அந்த மக்கள் நிம்மதியாக கழிப்பார்கள் என நினைத்திருந்தோம். ரமலானுடைய ஆரம்ப நாட்களில் மீண்டும் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? குண்டுமலை போட ஆரம்பிக்கிறார். ஏன் போட்டான் தெரியுமா? ரமலானுக்கு முன்பாக நிறைய விதத்தில் பலஸ்தீனர்களை ஜியோனிஸ்டுகள், யகூதிகள் பல விதத்தில் துன்புறுத்தி இருந்தார்கள். அவ்வளவு துன்புறுத்தியும் கூட ரமலானுடைய முதல் நாள் பலஸ்தீனத்து வீதிகள் எப்படி இருந்தது தெரியுமா? கட்டிட இடிபாடுகள் எல்லாம் உடைந்து சிதைந்து அந்த வீதிகள் எல்லாம் அப்படியே கட்டிட கழிவுகளோடு நிரம்பி இருக்கிறது. ரமலான் வந்து விட்டது என அந்த மக்கள் புரிந்து கொண்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் மீது நிராசை கொள்ளல, இஸ்லாத்தின் மீது நிராசை கொள்ளல, இஸ்லாத்திலிருந்து அவர்கள் பலகீனப்படல, மாறாக அவர்கள் அந்த வீதியை அலங்கரிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த கஷ்டத்துக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தில் நமக்கு உயிர் தந்திருக்கிறான் என்பதை புரிந்து வீதிகளில் வர்ணக்கொடிகளை ஏற்ற ஆரம்பிக்கிறார்கள். ஓவியர்கள் எல்லாம் ரமலானுக்கு முஸ்லிம்களை வரவேற்கும் விதமாக கட்டிட இடிபாடுகளுடைய செவறுகளில வர்ண கலர்களில எண்ணங்களிலே தங்களுடைய ரமலான் முபாரக்குகளை எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அங்க கொஞ்சம் சாலைகளில் அமர்ந்திருக்கிற அந்த மக்கள் கொஞ்சம் பதாதைகளை ஏந்தி கொஞ்சம் டேபிள்களை அமைத்து கிடைக்கிற உணவை வைத்து அந்த நோன்பையும் சஹரையும் இஃப்தாரையும் தொடங்குகிறார்கள். அவர்களை பார்க்கிற போது வெட்கி தலை குனிய வேண்டி இருக்கிறது. இஃப்தாரில் உட்கார்ந்து கொண்டு உணவுகளில் இருக்கிற குறைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம். என்றைக்கு போடப்படுகிற உணவென்ன, நாளைக்கு போடப்படுகிற உணவென்ன என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நிறைய நேரங்களில் வருத்தமாக இருக்கும். சதா இதையே பேசிக் கொண்டிருக்கிறோமே, இரவு தொழுகையை பற்றி பேசியிருக்கிறோமா? கொஞ்சம் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பான்மை சமுதாயம் பேசுகிற பெரும்பாலான வார்த்தைகள் என்னவாக இருக்கிறது? பலஸ்தீனத்து வீதிகளில் ரமலானை வரவேற்கிற விதத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அப்போதும் அல்லாஹுவை நினைத்தவர்களாக, நம்பிக்கை கொண்டவர்களாக அல்லாஹுடைய ரமலானுடைய மாதத்தை வரவேற்க காத்திருக்கிறார்கள். என்ன படிப்பின? ஒரு முஸ்லிம் பாப்பா, பலஸ்தீனத்தினுடைய ஒரு முஸ்லிம் தகப்பன் ஒரு 6-7 வயது பிள்ளையை ஜனாசாவாக கையில் ஏந்துகிறார். கையில் ஏந்தி சிரித்து கொண்டே சொல்கிறான், எனக்கு முன்பாக எனது மகன் ஷஹீதாகி விட்டான். எனக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை தரல. எனக்கு ஒரு 30, 40, 50 வயது இருக்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 வயது பொருந்திய என்னுடைய மகனுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை வழங்கிவிட்டான். பெருமையாக மார்தட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும் என நினைக்கிறேன். இதே போல பலஸ்தீனத்தில் போர் உக்கிரமாக இருந்த போது பலஸ்தீனத்து தாயார் ஒருவரிடத்தில் பிபிசி நெறியாளர்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த தாயார் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய வீட்டு பெண்கள் எல்லாம் வீடுகளில் இருந்து வெளியே இறங்குகிற போது ஹிஜாப் அணிவீர்கள். அதான வழக்கம், அதான சுன்னா. வீடுகளில் ஹிஜாப் அணிய வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் எப்படி தெரியுமா? எங்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா? நாங்கள் தூங்கச் செல்லுகிற போது கூட ஹிஜாப் அணிய வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. ஏன் தெரியுமா? நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற போது யகூதிகள் வான்வழி தாக்குதல் வழியாக எங்களுடைய வீடுகளை தாக்கி ஒருவேளை அல்லாஹ் நாடி நாங்கள் மரணித்து போனால் நாளைய தினம் எங்களுடைய ஜனாசாக்களை எடுக்கிற போது நாங்கள் ஹிஜாபோடு இருப்போமே என்று அந்த தாயார்கள் சொல்கிற செய்திகள் இன்றைக்கு நம்முடைய காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. வீதியிலிருந்து வெளியே போகும்போது தானே ஹிஜாபு, வீதியிலிருந்து வெளியே போகும்போது தானே ஹிஜாபு. எங்களுடைய நிலைமை அப்படி அல்ல. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது வ அஹ்யா என சொல்லி நாங்கள் உறங்கச் செல்லுகிற போது அல்லாஹ்விடத்தில் மரணத்தை வேண்டியவர்களாக, எதிர்பார்த்தவர்களாக ஹிஜாபோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. ரமலான்ல அவ்வளவு இஃப்தார் உணவுகளை சாப்பிட்டதற்கு பிறகும் கூட உணவுகளை குறை சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறோமே. சின்னஞ்சிறார்கள்
ஒரு நெறியாளர் போய் ஒரு சின்ன பிள்ளை இடத்துல கேட்கிறார், என்ன வேணும்னு கேட்கிறார். வாப்பா இல்லை, உம்மா இல்லை, அரவணைப்பதற்கு வெல்விஷர், அவருடைய உறவுக்காரர்கள் யாரும் கிடையாது. ஒரு கட்டிட இடிபாடுகளுக்கு மத்தியில் சிக்கி இருக்கிற இடிந்து போன வீட்டினுடைய முற்றத்தில் ஒரு 7 வயது மதிக்கத்தக்க அண்ணனும் ஒரு 3 வயது மதிக்கத்தக்க தங்கையும் அமர்ந்திருக்கிறார்கள். என்ன வேணும்னு கேட்கிறாங்க. அந்த புள்ளையோட வயசுக்கு தகுந்தாற் போல குடிக்க தண்ணி வேணும்னு கேட்குது. சாப்பிட அவருடைய ஊர் உணவாக ஒன்றன் பெயரை சொல்லி கொஞ்சம் சாப்பாடு வேணும் என்று கேட்குது. அடுத்ததாக கேட்கிறது, துணி எடுத்து தருவதற்கு, ரமலானுக்கு புத்தாடை அணிவதற்கு எங்களுடைய வாப்பா உம்மா இல்லை, எங்களுக்கு ஒரு புத்தாடையை தாருங்கள் என்று கேட்குது. அப்போதும் அந்த மக்கள் ஹஸ்புன் அல்லாஹ், அதை தவிர வேற எந்த வார்த்தையும் சொல்லலை, நல்லதை தவிர வேற எதையும் பேசுறதில்லை. ஆனால் நாம் எப்படி தெரியுமா சகோதரர்களே, நல்லதையே பேசுறதில்லை சகோதரர்களே. எல்லா மஸ்ஜிதுகளிலும் கூடி கூடி எதிர்மறையாக பேசுவது நம்முடைய வளமை, வீணானவற்றை பேசுவது நம்முடைய வளமை. இஸ்லாத்திற்கோ சமுதாயத்திற்கோ பிரயோஜனமானதை பேசுவதை விட அளவுக்கு அதிகமாக விரயமானவற்றை பேசிக் கொண்டிருக்கிறோம். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? அவர்களிடத்தில் போய் சொல்லுவார்களாம், ஊரே உங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு விட்டது, நீங்கள் இத்தோடு அழிந்து நாசமாக போகிறீர்கள், உங்களுடைய கதை முடிந்து விட்டது என்று சொல்வார்களாம். இதே போல போர்க்காலங்களில அகலுடைய யுத்தத்தின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திடத்தில் சில முனாஃபிக்குகள் சொல்லுகிறார்கள், முஸ்லிம்களை பலகீனப்படுத்துவதற்காக, உங்களுக்கு எதிராக போர் செய்ய திரண்டிருப்பது குறைஷிகள் மட்டுமல்ல, யகூதிகள் திரண்டிருக்கிறார்கள், குறைஷிகள் திரண்டிருக்கிறார்கள், ரோமர்கள் அவர்களுக்கு உதவி புரிகிறார்கள், மதீனாவை சுற்றி வளைத்து விட்டார்கள், உங்களுடைய கதை, உங்கள் நபியின் கதை இத்தோடு முடிந்து விட்டது என்று சொல்லுகிற போது அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ஈமானை பற்றி சொல்லுகிறான். அல்லதீன கால லஹுமுன் நாஸ இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும், எல்லோரும் ஒன்றிணைந்து விட்டார்கள், உங்கள் கதை முடிந்தது, ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா. அப்படி சொல்லுகிற போது அவருடைய ஈமான் அதிகரித்ததே தவிர அவருடைய ஈமானில் பலகீனம் ஏற்படவில்லை. அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். 5 வயதிலேயோ 10 வயதிலேயோ 50 வயதிலேயோ அல்லாஹ் நாடினால் எங்களுக்கு மரணம் வரும், ஹஸ்புனல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி விட்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி விட்டோம் என்று சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, நபித்தோழருடைய காலத்தில் நடந்த சம்பவங்களா இதெல்லாம்? நாம் வாழுகிற இதே ஹிஜ்ரி 1446 நாம் வாழுகிற இதே தேசத்தில் பூமியில கடைக்கோடியில் இருக்கிற பலஸ்தீனத்து சொந்தங்களுடைய நிலைமை அல்லாஹ் நாடி வீடியோ கிப்பிங்கள் வாயிலாக தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஏன் நமக்கு புத்தி வரல? அப்போ ஏன் நாம் மாற்றிக்கொள்ளல? அப்போ ஏன் இஸ்லாத்தின்பால் நாம் ஐக்கியமாகல? அப்பவும் ஏன் போலியான ஒரு இஸ்லாமிய வாழ்வை நாம் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வை பற்றிய பயம் நமக்கு சுத்தமாக கிடையாது. இஸ்லாத்தின் பெயரால் சமுதாயத்திற்கு அநீதி இழைக்கிறோம். இஸ்லாத்தின் பெயரால் பொருளாதார மோசடி செய்பவர்கள் இருக்கிறார்கள். சமூகத்தினுடைய வளர்ச்சி தடைபடுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. நிறைய நேரங்களில் பார்ப்போம், ஊர்களில் மஸ்ஜிதினுடைய பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்படுகிற போது உள்ளமெல்லாம் வலிக்கும். கட்சிக்கு இயக்கத்திற்கு ஆளை சேர்க்கிறத போல பள்ளிவாசலுடைய நிர்வாகங்களுக்கு பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற போதும் காசு இருக்கிறவனை தேர்ந்தெடுக்கிற, அரசியல் பின்புலம் இருப்பவனை தேர்ந்தெடுக்கிற, கட்சி பின்புலம் இருப்பவனை தேர்ந்தெடுக்கிற, அங்க கூட இஸ்லாத்தை பின்பற்ற மாட்டேங்கிறிய. பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய இறையில்லத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கிற போது கூட இஸ்லாமிய நடைமுறையை பின்பற்றல. பின் எங்க பள்ளிவாசல் இஸ்லாமா இருக்கும்? பள்ளிவாசலே இஸ்லாமாக இல்லாவிட்டால் இயக்கங்கள் எப்படி இஸ்லாமாக இருக்கும்? கட்சிகள் எப்படி இஸ்லாமாக இருக்கும்? பேசுகிற தாயிக்கள் எப்படி இஸ்லாமாக இருப்பார்கள்? அதனால தானே பெரிய பொருளாதார சுரண்டல். முஸ்லிம்களாகிய நம்மிடத்தில் மனித வளம் இல்லையா? இருக்குல்ல. நாம கூட்டுற மாதிரி கூட்டத்தை யார் கூட்ட இயலும்? ஒரு அறிவிப்புகள்ல 1000 பேர் 5000 பேர் நாம் கூட்டுவதை போல யார் கூட்ட முடியும்? நாம் பணம் சேகரிப்பதை போல யார் சேகரிக்க முடியும்? வயநாடு நிலநடுக்கண்டா இங்கிருந்து சகோதரர்கள் கோடிக்கணக்கான ரூபாயை கொடுக்கிறார்கள். அந்த பள்ளிவாசலுக்கு நன்கொடண்டா நிறைய பணத்தை கொடுக்கிறோம். நோன்பு கஞ்சிக்கு கேட்டாலும் கொடுக்கிறான், குர்பானுக்கு கேட்டாலும் கொடுக்கிறான், பித்ரு ஸகாத்துக்கும் கொடுக்கிறான். அந்த பணமெல்லாம் எங்க போகுது? இஸ்லாத்தின் பெயரால் சரியான பொறுப்பாளர்கள் தலைவர்கள் அதனுடைய விளைவு
அந்த பொருளாதாரமெல்லாம் பெருமளவில் விரயமாக போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வாய்மூடி மௌனியாக காது கேளாதவர்களாக இருக்கிறோம். நாம கேட்கணும் இல்லை, இந்த பணங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்படுகிறதா? இந்த சமுதாயத்தினுடைய மேம்பாட்டுக்காக செயல்படுத்தப்படுகிறதா? இந்த பணங்கள் எல்லாம் எங்கே கொண்டு போகப்படுகிறது என்று கேட்கணுமா வேண்டாமா? அப்படியானால் பலஸ்தீனத்தை கொண்டு கூட நமக்கு படிப்பிட வரல, ரோஷம் வரல, இஸ்லாமிய பட்டு வரலண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு மேல அல்லாஹ் நினைவெல்லாம் நமக்கு ஊட்ட முடியாது. பலஸ்தீனத்தை விட சோதனைகளை நமக்கு அல்லாஹ் நினைவுபடுத்துவதை விட வேறொரு நினைவூட்டுதலை அல்லாஹ் தர முடியுமா? தர முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சந்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைய வேண்டும். அல்லாஹுடைய மார்க்கம் தான் நம்முடைய பிரதானம். அல்லாஹுடைய மஹப்பத்து தான் நம்முடைய பிரதானம். அது அல்லாத எல்லாமே இரண்டாம் பட்சமாக கருதுகிற முஸ்லிம்கள் சொற்பமாக இருந்தாலும் அவர்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊரில் நன்மைகளை ஏற்படுத்துவான். அதுதான் வரலாறு நெடுகிலும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிய வேண்டும். ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் நம்முடைய கண்ணியத்திற்குரியவர்களாக நம்மை ஆக்கியருள் புரிய வேண்டும். யா அல்லாஹ், தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்திருக்கிற பாவங்களை மன்னித்து விடுவாயாக. கியாமத்துடைய விசாரணை தினத்தில் எங்களை கண்ணியப்படுத்துவாயாக, கேவலங்களிலிருந்து காப்பாயாக. பலஸ்தீனத்து சொந்தங்களுக்கு மன ஆறுதலை ஏற்படுத்துவாயாக. அவருடைய உயிரிழப்புகளுக்கு பகரமாக நீயே தயார் செய்து வைத்திருக்கிற சொர்க்கத்தை அவர்களுக்கு பரிசாக அளிப்பாயாக. யூதர்களுக்கு, ஜியோனிஸ்டுகளுக்கு அவருடைய உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்துவாயாக. அவர்களை பலகீனப்படுத்துவாயாக. அவர்களை போரிலிருந்து பின்வாங்குமாறு ஏற்படுத்துவாயாக. பலஸ்தீனத்து சொந்தங்களுக்கும் எங்களுக்கும் பரிபூர்ணமான ஈமானை வழங்குவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார். ரப்பனா லா துஸிஉ குலூபனா பஅத இத ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹும்ம அஜர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜர்னா மினன் நார். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரா.